ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்போ செந்திலின் கூட்டாளிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாமூல் கேட்டு மிரட்டிய புகாரில் 13 பேர் மீது புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய சம்போ செந்திலின் கூட்டாளிகள் 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுமான நிறுவன உரிமையாளரை மாமூல் கேட்டு மிரட்டிய புகாரில் சரவணன், சிவகுருநாதன் ஆகிய 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மாமூல் கேட்டு மிரட்டிய புகாரில் 13 பேர் மீது புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்திரனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராகவேந்தன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். சென்னை திருவொற்றியூர் தெற்கு மாட வீதியை சேர்ந்தவர் கார்த்திக். இவர் கட்டிட ஒப்பந்த பணிகள் மற்றும் சாலை ஒப்பந்த பணிகள் செய்து வருகிறார். இதில் கடந்த 2023ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் சரவணன், மொட்டை கிருஷ்ணன், இலியாஸ் மற்றும் மாலி சரவணன் ஆகியோர் சம்பவ செந்தில் பெயரை சொல்லி இவரிடம் அடிக்கடி மாமூல் வாங்கி சென்றதாக கூறப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள மெட்டல் பாக்ஸ் என்ற கம்பெனி பகுதியில் இருந்த பழைய கட்டிடத்தை இடித்து வேலை செய்து கொண்டிருந்த போது வழக்கறிஞர்களான சரவணன், மொட்டை கிருஷ்ணன், சிவகுருநாதன் ஆகியோர் தன்னிடம் பிரபல ரவுடியான சம்போ செந்தில் மாமூல் வாங்கி வர சொன்னதாக கூறி தன்னிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாக புதுவண்ணாரப்பேட்டை போலீசில் புகார் அளித்திருந்தார். அந்த வழக்கறிஞர் சரவணன் செல்போனை தன்னிடம் கொடுத்து பேச சொன்னதாகவும், அதை வாங்கி பேசியத போது எதிர்முறையில் பேசியவர், நான் சம்போ செந்தில் பேசுகிறேன், என்னுடைய ஏரியாவிலிருந்து கான்ட்ராக்ட் வேலை செய்வதால் எனக்கு 20 லட்சம் ரூபாய் மாமூல் தர வேண்டும் என்று அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனையடுத்து 1 லட்சம் ரூபாய் ஒழுங்காக மாமூல் கொடுத்து விடு என்று, இல்லையென்றால் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் இது தொடர்பாக சம்போ செந்தில் உள்ளிட்ட 13 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தற்போது 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அந்த சரவணன் மற்றும் சிவகுருநாதன் ஆகிய 2 பேரை தற்போது கைது செய்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 பேரும் சம்போ செந்தில் கூட்டாளிகள் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தன்.